ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः शूराय वीरधीराय भुवनेश्वरी तनयाय च परमहंस प्रसादाय नरेन्द्राय नमो नमः. எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். திடீர்னு மழை வந்தவுடனே நான் நினைச்சேன், இன்னைக்கு யாருமே வரமாட்டீங்க, ஏன்னா நல்லா ஹெவி ரெயின். வந்து பார்த்தா so many people வந்திருக்கீங்க. ஸோ அதுலேயே தெரியுது, நல்ல விஷயங்களை கேட்குறதுக்கு இன்னும் கூட நிறைய பேர் ஆர்வமாக இருக்கீங்க. அதுவே ஒரு பிளெஸ்ஸிங். வள்ளுவர் சொல்லுவார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படி சொல்லுவார். பணம் காசு பெருசு இல்லை, படிப்பு படாடோபம் இதெல்லாம் பெருசு இல்லை. எந்த அளவுக்கு நாம உண்மையை பற்றின ஞானத்தை கேட்குறோமோ அதுதான் நம்ம கூட வரப்போகுது. Worldly things belong to the world, so they will remain in the world only. உலக விஷயங்கள் எல்லாம் உலகத்தோட தான். நம்ம கூட வரப்போகிறது நாம் செய்யக்கூடிய சட்டில் பாயிண்ட்ஸ், சட்டில் ஆக்டிவிட்டீஸ், இம்ப்ரெஷன்ஸ். அதை தான் வள்ளுவர் சொல்ற, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னாக்க நல்லவங்களை பற்றி கேட்கணும். கேட்டு கேட்டு கதை கேட்கறது இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம சீனியர் சாமிஜி ஒருத்தர் வேடிக்கையாக சொல்லுவார், டோன்ட் அப்ரிஷியேட் சாதுஸ், ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் வாட் தி சே அப்படின்பா. நமக்கு ஒரு ஹேபிட் என்னன்னாக்கா, சுவாமிஜி என்கிட்ட கூட சில சமயம் பேசுவாங்க. நம்ம அன்பர் ஒருத்தர் அன்னைக்கு கூட சொன்னார், சுவாமிஜி நீங்கள் அமுதமொழிகள் கிளாஸ்லாம் ரொம்ப நல்லா பேசுகிறீங்கன்னு எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னாரு. சரி, ஓகே, நீங்கள் கேட்குறீங்களா? இல்லை, எல்லாரும் பேசுகிறாங்க, நீங்கள் எப்போ கேட்க போகிறீங்க? அவங்க பேசுகிறாங்க, அவங்க சாப்பிட்டா உங்கள் வயிறு நிறையுமா? என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப உயிர் மாதிரி, பட் இருந்தாலும் அவர் சாப்பிட்டா உங்கள் வயிறு நிறையுமா? உங்களுக்குன்னு தனியார் 4 இட்லி எடுத்து வச்சுட்டு தான் அவங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ லைக் தட் physical things we can share. Spiritual things அது முழுக்க முழுக்க இண்டிவிஜுவல். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அதை நாம் 2 பேருமே வளரலாம். இங்கிலீஷில் ஒரு அறிஞர் சொல்லுவார், you have 1 rupee and I have 1 rupee. If we exchange, still we have only 1 rupee. இல்லையா? உங்ககிட்ட 1 ரூபா, என்கிட்ட 1 ரூபா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எவ்வளோ வரும்? அதே 1 ரூபா தான். மதிப்பு ஒன்று தான், காயின் தான் வேறு. அது சொல்லிட்டு அவர் சொல்ற, யூ ஹாவ் 1 ஐடியா அண்ட் ஐ ஹாவ் 1 ஐடியா. இஃப் யூ எக்ஸ்சேஞ்ச், போத் ஆஃப் அஸ் வில் பி ஹேவிங் 2 ஐடியாஸ். என்ன அழகான கோட்பாடு பாருங்க. அதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லுவார், மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச அப்படி சொல்றார். என்னுடைய பக்தர்களுடைய லட்சணம் என்ன? மச்சித்தா, சித்தத்தை என்கிட்டயே வச்சிருப்பாங்க. தட் மீன்ஸ் மனசுல எப்பவும் என்னை நினைச்சிட்டு இருப்பாங்க. மத்கத பிராண, உயிர் பொருள் ஆவி எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டாங்க. போதையந்த பரஸ்பரம், ஒருத்தர் பார்த்து பேசுறப்ப கூட என்னை பத்தி பேசுவாங்க. கதையந்தஸ்ச, என்னை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது.
அந்த உயர்ந்த நிலையிலேயே மனசு வச்சிருப்பாங்க. துஷ்யந்தி ரமந்தி, அதுலேயே சந்தோஷம், அதுலேயே ஆனந்தம். நம்ம ஆசிரமம் நார்த் இந்தியாவில் ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு சாமி இருந்தார். வெளியிலேருந்து ஒரு கெஸ்ட் சாமி வந்திருக்கிறார். பேசிட்டு இருந்தப்போ அங்கேருந்து ஒரு ஜூனியர் சாமியை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறார். 2 நாள் 3 நாள் வந்திருக்கார். அவர் கண்ணில் ஏதோ பட்டுடுச்சு. என்ன அந்த சாமி, அந்த கேஷியர் சாமி இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படி ஒன்று இவர் ஹெட் சாமி வந்து, அப்படியா, ஓஹோ சரி 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 பார்க்குறேன் விசாரிக்கிறேன். பட் ஆனால் அந்த பையன்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது. கரெக்டாக நேரத்துக்கு ஆஃபீஸ் போயிடுவான், கேஷ் எல்லாம் கச்சிதமாக வச்சிருப்பான், இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சொன்னதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டார். வாட் அ பியூட்டிஃபுல் திங் பாருங்களேன். ஸோ நல்லதையே பேசு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். பிருந்தாவனில் இருந்தப்போ எங்கள் செக்ரட்டரி சுவாமிஜி சொன்னார். அந்த மாதிரி உயர்ந்த விஷயங்களை பற்றி பேசணும். பேசினாக்க நம்ம மனசும் மேலே போகும். யார் கூட நாம் பேசுகிறோமோ அவங்க மனசும் மேலே போகும். அதை விட்டுட்டு சாதாரண விஷயங்களே பேச ஆரம்பித்தாக்க, நான் அதனால தான் வந்து இந்த சில டிவோட்டிஸ் இங்கே கோயிலை சுற்றி வர பல தடவை நான் சொல்லியிருக்கேன். இங்கே வந்துட்டு கூட இந்த ரஷ்யா உக்ரைன் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இப்போ என்ன பண்ண, நீங்கள் யாராவது போக போகிறீங்களா அங்கே சமாதான தூதுக்கு? ஒன்றும் கிடையவே கிடையாது இல்லை. அங்கே உங்கள் பையனோ பொண்ணோ இருந்தால் கூட கிளம்பி வந்துரு அப்படின்னு தான் சொல்ல போகிறீங்க. இப்போ அதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லலை, தெரிஞ்சு வச்சேங்க. இந்த இடத்துல எதுக்கு கோயிலுக்கு ஏன் வர்றோம் இல்லையா? அப்போவாவது நல்ல விஷயங்களை கொஞ்சம் பேசணும். நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதனால என்ன ஆகுது, நமக்கு தான் நஷ்டம். அதை தான் கிருஷ்ணன் சொன்னார், துஷ்யந்தீச்ச ரமந்திச்ச, உயர்ந்த விஷயங்களை பேசுகிறப்போ நம்ம மனசு உயர்ந்த நிலைக்கு போகும். அப்படி போனாக்கா ஆட்டோமேட்டிக்காக we are traveling on the right track. சரியான பாதையில் போயிட்டுருக்கோம். ஏன் சரியான ட்ராக்ல போகணும்? ஏன் போகணும்? என்ன பதில்? பெரியவங்களாம் சொல்லலாம், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஏன் இருக்கணும்? இப்போ உலகத்தை பார்த்தா தப்பு பண்ணுறவங்க தான் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்காங்க மாதிரி தெரியுது இல்லையா? ஒரு ஃபாரின் இன்டலெக்சுவல் பட் இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலி கொஞ்சம் அட்வான்ஸ்டு பர்சன், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். We are not ordinary human beings aspiring for spiritual experiences. Rather, we are actually spiritual beings undergoing this human experience for the time being. அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். நமக்கு இந்த உலக வாழ்க்கை எத்தனை வருஷம்? லிமிட்டட் இல்லையா? நமக்கு வேணா பிறந்தப்போ சின்ன வயசுல வந்து நான் ரொம்ப பெரியவனாகிறப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ உங்களை நிறைய பேர் எவ்வளோ சீக்கிரம் லைஃப் போயிடுச்சு அப்படின்னு அந்த ஃபீலிங் வருதா இல்லையா? பாருங்க, இப்போ காலேஜுக்கு போன மாதிரி இருக்கு சார், இப்போ கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு சார், இப்போ பையன் கல்யாணத்துக்கு தயாரா இருக்கான், இன்னும் சில பேருக்கு பேரனே கல்யாணத்துக்கு தயாரா இருக்கான், அப்படி சொல்றீங்களா இல்லையா? கால கிரீடத்தி கச்சதி ஆயு அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்றார். ஆயுள் எவ்வளவு வேகமா போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. We are so busy with so many worldly things, we lose sight of the actual thing. அதுதான் இந்த அறிஞர் சொல்ற, நம்ம சாதாரண மனித பிறவிகள் இல்லை. எனக்கு ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் வேணும் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு பதிலாக நாம் எல்லாரும் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ். அதை தான் வேதாந்தம் சொல்லுது. ஸ்ருவந்து விஸ்வை அமிர்தஸ்ய புத்ரா அப்படின்னு வேதம் சொல்லுது. ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன். அதுதான் நம்முடைய உண்மையான சொரூபம். நாட் திஸ் பரிமளா, கோமலா, ராமசாமி, கந்தசாமி, இதெல்லாம் ஃபார் த டைம் பீயிங் கொடுக்கப்பட்ட ரோல்ஸ். அதை பண்ணிகிட்டே இருக்கணும், விடவும் முடியாது. பண்ணுறப்போ ஒரிஜினாலிட்டி எங்கேயோ அங்கே போகிறதுக்கும் முயற்சி பண்ணணும். இதுதான் ஹியூமன் பர்த்தோட பர்பஸ் அப்படின்னு வேதம் சொல்லுது. சாமிஜி அதை தான் சொல்கிறார், த கோல் இஸ் டு மேனிஃபெஸ்ட் தட் டிவினிட்டி ஃப்ரம் விதின் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு என்னென்ன செய்யணும்
அதை இந்த மனித பிறவியில் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால தான் மனித பிறவி அரிது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உடம்பை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காண். உத்தமனை கண்டுட்டா முடிஞ்சு போயிடும். சாரதம்மா கிட்ட போய் ஒரு பிரம்மச்சாரியோ யங் சாதுவோ நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னார், நான் பூரி ஜெகநாத் ரத யாத்திரையை பார்க்க போறேம்மா அப்படின்னப்போ, வெரி குட், ரொம்ப நல்லது, போயிட்டு வா அப்படி சொல்லிட்டாங்க அம்மா. அப்போ அவர் கேட்டார் அந்த சாது, இந்த ரத யாத்திரையெல்லாம் பார்க்கறது நல்லது இல்லையா? அப்போ சாரதா அம்மா சொன்னாங்க, நிச்சயமா நல்லது தான், ஆனால் அதுக்கு உண்மையான மீனிங் என்ன தெரியுமா? வெளியில போய் ரதத்தை பார்த்து இழுக்கிறது மட்டும் இல்லை, இந்த ரதத்தில் இருக்கக்கூடிய வாமனனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை அம்மா சொல்றாங்க. ரதேது வாமனம் திருஷ்டுவா புனர்ஜென்ம ந வித்யதே. இங்க உள்ளுக்குள்ள ஒரு வாமனன் இருக்கிறார், அங்குஷ்ட மாத்திரம் புருஷகா அப்படின்னு வேதம் சொல்லுது, உபனிஷத் சொல்லுது. அந்த புருஷனை பார்க்கணும். அப்பதான் சும்மா வச்சு குரு மறைஞ்சிட்டு போய் எனக்கு அடுத்த பிறவி வேணும் அப்படி சொன்னாக்கா உடனே கிராண்ட் பண்ண மாட்டார். உள்ள இருக்கிற வஸ்துவை பிடிக்கணும் இல்லையா? அதை பிடிக்காம சும்மா அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தா. ஒரு பையன் நல்ல ஒரு ஸ்கூலு போய் சேர்ந்துட்டான். ஆனால் போய் டீச்சர்கிட்ட போய் எப்படியாவது என்ன பாஸ் போட்டுடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படி சொன்னாக்கா பாஸ் போடுவாங்களா அவங்க? அவன் படிக்கணும், அட்லீஸ்ட் ஏதோ எழுதணும், அப்போ ஏதோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ரதேது வாமனம் திருஷ்டானாக்க அந்த உண்மை தத்துவம் உள்ள இருக்கு. சத் வஸ்து அது கிளம்பி போச்சுன்னா அவ்வளவுதான். அதைத்தான் தமிழ் அப்படியே மருவி போய் செத்து போயிட்டார் அப்படிங்கிறோம். சத்து போயிட்டார், சத்தம் காணோம், கீழே விழுந்து கிடக்கிறது சொத்தை. என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது, கொண்டு போய் கொளுத்து இல்லை புதைச்சி வை, அவ்வளவுதான். புதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த புதையலை கண்டுபிடிக்கணும். இது சாஸ்திரம் சொல்லக்கூடிய உண்மை. என்ன வேலை வேணா செய்யுங்க, நீங்க பெரிய பணக்காரனா இருங்க, நோ ப்ராப்ளம். வேலைக்காக திண்டாடுறவராக இருங்க, நோ ப்ராப்ளம். படிச்சவனா இருங்க, படிக்காம இருக்காங்க, நோ ப்ராப்ளம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி இந்த உண்மையை நோக்கி போகலாம். இது வேதம் சொல்லக்கூடிய உண்மை. தட் இஸ் த சோல் பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி மகான்கள், அதான் சுவாமிஜி விவேகானந்தர் ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்வார், திஸ் வேர்ல்ட் இஸ் a great gymnasium where we come to make ourselves better அப்படின்பா. என்ன வார்த்தைகள் சும்மா! This world is a great gymnasium. இங்க எவ்வளவு பேர் ஜிம்முக்கு போறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரே ஒரு பையன். லேடிஸ் யாராவது போறீங்களா? நீங்க வீட்டு வேலை செஞ்சாலே பெரிய ஜிம்மு தான் இல்லையா? இந்த உலகமே ஒரு ஜிம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ரூல், பலவிதமான பிரச்சனைகள். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தா we are learning, we are making ourselves better and stronger. அதுக்காக இந்த மனித பிறவி அப்படின்னு சாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவார். ஸோ இந்த மனித பிறவியுடைய பர்பஸ் என்னன்னாக்க, preparing for the next life. அடுத்த லைஃப் இதை விட பெட்டரா இருக்கணுமா, ஒர்ஸா இருக்கணுமா, மோசமா இருக்கணுமா? இருக்கவே வேணாம், அது ஃபைனல் கோல். பட் எல்லாருக்கும் அந்த தகுதி வரல. அப்ப இருந்தா எப்படி இருக்கலாம்? இதை விட பெட்டரா இருக்கணும் இல்லையா? இதை விட நல்ல. சில பேர் நம்ம கிட்ட இன்னைக்கு கூட ஒரு அம்மா சிவகாசியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோனில் பேசுகிறப்ப சொன்னாங்க, சுவாமிஜி இன்னைக்கு விஞ்ஞானானந்த மகாராஜோட ஜெயந்தி, ஆசீர்வாதம் பண்ணுங்க, அடுத்த பிறவிலையாவது உங்களை மாதிரி லைஃப் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டான். ஹவு சின்சியர்ல, சிம்பிள் பீப்புள். ஸோ திஸ் இஸ் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, இதை விட பெட்டர் லைஃப். நான் டி நகரில் இருந்தப்போ ஒரு அம்மா வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, பரஸ் நான் 2 நாள் முன்னாடி சென்னை மடத்துக்கு போனேன். சென்னை மடம் தாங்க, மயிலாப்பூர் மடத்துக்கு போனேன். ஒரு சாமி கிட்ட பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு அந்த சாமிஜி ஆஃபீஸுக்கு போயிட்டாரு. நான் திரும்புறப்போ இன்னொரு லேடி வந்து என்கிட்ட கேட்டாங்க, அந்த சாது உங்க பிள்ளையா? நான் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு பிள்ளைய பேக்கிறதுக்கு நான் பாக்கியம் பண்ணல,
தெரிஞ்சவர், அதனால பேச வந்தேன். அடுத்த ஜென்மத்திலேயாவது அந்த மாதிரி ஒரு பிள்ளையை பேக்கணும்னு சொன்னேன். இது கரெக்டா? நான் சொன்னேன், மறுபடியும் நீங்க மாட்டிக்கிறீங்க. அடுத்த ஜென்மம் பிறந்து வரணும், பிள்ளைய பேக்கணும். பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் தான் கொடுக்குறதா இல்லையான்னு நீங்க டிசைட் பண்ணுவீங்கல்ல. இப்ப பேசுறது நல்லா இருக்கும், ஏன்னா நம்ம பிள்ளை போகலை, அதனால நீங்க பேசுவீங்க. உண்மையிலேயே பிள்ளைய கொடுக்குறப்ப தான் அந்த ஃபீலிங்கே வரும். ஏன் அந்த மாதிரி வார்த்தையை கொடுத்துட்டு மாட்டிக்கிறீங்க? அதுக்கு பதிலா அந்த மாதிரி சாதுவா நானே பிறக்கணும் அப்படின்னு ஏன் ஆசைப்படல அப்படின்னு கேட்டேன். ஓ ஆமா, அப்படி கூட செய்யலாம்ல அப்படின்னாங்க. ப்ரிப்பேரிங் ஃபார் பெட்டர் லைஃப். ரங்கநாதஜி மகாராஜ் சொல்லுவார், ட்ரைனிங் ஆஃப் த மைண்ட், தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படின்பார். மனசு ட்ரெயின் பண்ணணும் நல்ல விஷயங்களை கொடுத்து, இல்லைனாக்கா we are simply wasting this life அப்படின்னு ஆயிடும். நல்ல காலேஜில் கொண்டு போய் உங்க பையனையோ பொண்ணையோ சேர்த்து விட்டீங்க, அவன் படிக்காம ஊர் சுத்திட்டு இருக்கான், சந்தோஷம் வருமா உங்களுக்கு? ரொம்ப வருத்தப்படுவீங்க. என் பேரை கெடுத்துருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதை போல இந்த கிடைச்ச மனித பிறவியை சரியா யூஸ் பண்ணலனாக்கா நம்மளை படைச்சவர் அவர் வருத்தப்படுவார். சரி, பெட்டர் லக், நெக்ஸ்ட் பர்த் அப்படிம்பார். ஸோ யூட்டிலைஸ் திஸ் வென் இட் இஸ் ஆக்டிவ். இது மகான்கள் சொல்லக்கூடியது. எப்படி அதை பண்றது அப்படின்னாக்க, ஒரு லட்சியத்தை வச்சுக்கணும், உயர்ந்த லட்சியத்தை. உலக லட்சியம் ஒண்ணு, அது இம்மீடியட் கோல். உண்மையான லட்சியம் ஒண்ணு, எட்டர்னல் கோல். எட்டர்னலி வி ஆர் ஃப்ரீ அப்படின்னு சாமிஜி சொல்வார். நம்முடைய உண்மை தத்துவமே நாம சுத்த ஆத்மாக்கள். ஆனா இப்ப எப்படி இருக்கும்? பந்தப்பட்ட ஆத்மாக்களா இருக்கும். இதுலேருந்து போகணும்னாக்கா இதுலேருந்து விடுதலை அடையணும். இது இல்லை, கற்பனை செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு வேதாந்தம் சொல்லுது. அந்த கற்பனையிலேருந்து மீண்டும் வரணும். யாரோ ஒருத்தர் ரமண மகரிஷி முன்னால ஒன்று அழுதார். வீட்டில் ரொம்ப கஷ்டம், என்னால் தாங்க முடியல, பகவானே ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு ஃபேமிலி லைஃப் நல்லா அமையணும் அப்படின்னு சொன்னப்போ அவர் எப்பவும் போல பேசாமல் உட்காந்து கொஞ்ச நேரம் அழுதுட்டு, அழுதாலே நமக்கு மனசு கொஞ்சம் லேசாயிடும் இல்லையா? யார்கிட்டயோ போய் சொல்லி அழுதா லேசாகும், அது எப்பவுமே உண்டு. when you share your suffering it becomes less, when you share your happiness it becomes double அப்படின்னு சொல்லுவார் ஒரு அறிஞர். அந்த மாதிரி கஷ்டத்தை போய் யார்கிட்டயோ சொல்லி அழுதாக்க மனசு லைட் ஆகிடும், ஏதோ கொஞ்சம் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ ரமணர் பேசாமல் உட்கார்ந்துருந்தார். அந்த நண்பர் போயிட்டார். போனதுக்கப்புறம் ஒரு பக்தர் போய் கேட்டார், என்ன பகவானே, அவர் பாவம் அழுது, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது, நீங்க ஏதாவது சொல்லியிருக்க கூடாதா? நான் சொல்லணும்னு நினைச்சேன், இந்த கஷ்டப்படுறேன்னு சொல்றாரே அவர் யாரு அப்படின்னு கேளு அப்படின்னு கேட்கலான்னு நினைச்சேன். அவன் புரிஞ்சுப்பானோ இல்லையோ, அதனால பேசாம இருந்துட்டேன். சொல்லு, இப்ப கஷ்டப்படுறவன் யாரு அப்படின்னு கேட்கிறார். உடனே இவர், உங்ககிட்ட வந்தாலே இதே கேள்வியை தான் நீங்க கேட்பீங்க, வேற கேள்வியே கிடையாது ரமணர்கிட்ட. நீ யார், கஷ்டப்படுறவன் யாரு, சுகப்படுறவன், இதை தான் கேட்பீங்க அப்படி சொன்னார். உடனே ரமணர் சொன்னாராம், அப்படி இல்லை, நல்லா சாப்பிட்டுட்டு 2 பேர் நண்பர்கள் ஒரு ரூம்ல போய் பக்கத்துல படுத்திருக்காங்க. ஒருத்தன் கனவு காண்றான் பிச்சைக்காரன் ஆயிட்ட மாதிரி, இன்னொருத்தன் கனவு காண்றான் பெரிய பணக்காரன் ஆயிட்ட மாதிரி. முகேஷ் அம்பானி கூட போட்டி போடுற அளவுக்கு வளர்ந்துட்டான் கனவுல. இவன் கனவுல சிரிக்கிறான், அவன் கனவுல அழறான். இப்போ அந்த கனவு நிறுத்துறதுக்கு என்ன செய்யணும்? அந்த நண்பர் சொன்ன, எழுப்பணும். அதைத்தானே நான் சொன்னேன் அப்படின்னாரு. என்ன பியூட்டிஃபுல் இன்சிடென்ட் பாருங்க, ஹவு சிம்பிளி தே ஆர் மேக்கிங் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். கனவுல இருக்கோம் நாம. பிரேமானந்த மகாராஜ் சொல்லுவார், விஞ்ஞானானந்த மகாராஜே சொல்லுவார். ஒரு அன்பர் போய் கேட்டார் ஒரு தடவை, நீங்க எல்லாம் பேசுறீங்க சாமி, ஆனா எல்லாம் கதை மாதிரி தான் கேட்கிறோம், ஒன்றும் புரியலையே. உண்மையான பக்தர் அவர் இல்லை, கரெக்டா சொல்லிடு, மனசுல இருக்கிறத போய் சொல்லியிருக்கிறார் பாருங்கல்ல. ஒண்ணுமே புரியலையே சாமி அப்படின்னு ஓப்பனா கேட்டப்போ அவர் சொன்னார், விஞ்ஞானானந்த மகாராஜ் சொன்னார், ஆமா உண்மையிலேயே இது எல்லாமே கதை தானப்பா, உலகமே ஒரு கதை என்று கருதி வாழ்ந்தால் எவ்வளவு ஆனந்தம். இது ஒரு டிராமா அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தா எவ்வளவு ஆனந்தம். இதை உண்மை என்று நினைப்பதால் தான் இவ்வளவு துன்பங்கள். இல்லை, எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. இப்போ
இவ்வளோ பேர் இருக்கீங்க. உங்கள் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ ஏதோ ஒரு ட்ரீம் இருந்திருக்கும். ஓகே, பெரிய ஒரு ட்ரீம் வச்சுருந்துருப்பாங்க, அடையாமல் கூட போயிருப்பாங்க, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. பட் அதை பற்றி நீங்கள் யாராவது கவலைப்படுறீங்களா? அவங்களோட அது போச்சு. இப்போ உங்களுக்கு எது பெருசு? உங்கள் ட்ரீம். உங்கள் பேத்திக்கிட்ட பேரங்கிட்ட போய் கேட்டால் அது வீடு அப்படிங்கும். ஸோ நாம தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். எதுக்கு? நம்முடைய டிசையர்ஸுக்கு. அதனால கஷ்டப்படுறோம். பட் இது ஒரு உலகமே ஒரு என்னமோ ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லோரும் நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு எங்கேருந்து இந்த ஐடியா வந்ததுன்னே தெரியல. இட் இஸ் ட்ரூ. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரோலை நல்லபடியாக பண்ணுவோம். என்னமோ பைபிளில் ஒரு சென்டென்ஸ் வரும், ஜீசஸ் சொல்லுவார், நீ எங்கே போனாலும் உன்னுடைய சிலுவையை தூக்கிக்கிட்டு தான் போகணும். நீ சிரிச்சுக்கிட்டே போனாலும் சரி, அழுதுகிட்டே போனாலும் சரி அப்படி சொல்லி முடிப்பார். அது சொல்லிட்டு ஒரு சாமி, நம்ம சாமி சொல்லுவார், சிரிச்சுக்கிட்டே தூக்குவோமே அப்படி. பட் ஈஸி டு சே, டிஃபிகல்ட் டு ஃபாலோ, இல்லையா? இதுதான் இவர் சொல்கிறார் விஞ்ஞானந்தமாக, இந்த உலகமே ஒரு கதை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சாக்க ஆனந்தம் தான். ஓ கடவுளை, இப்போ எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறியா, வெரி குட், தேங்க்யூ. இப்போ சுகத்தை கொடுக்குறியா, ஓகே தேங்க்யூ, இதுக்கும் தேங்க்யூ, அதுக்கும் தேங்க்யூ. பாம்பேயில் ஒரு பெரிய நடிகர், அவருக்கு சான்ஸ் கிடைக்கல பிகினிங் ஸ்டேஜில். ரொம்ப வெக்ஸ் ஆகி அவங்க அப்பா கிட்ட போனப்போ, அந்த அப்பா ஒரு பெரிய போயட் ஹிந்தியில், அவர் சொன்னார், நீ விரும்பினதை கடவுள் கொடுத்தா வெரி குட், கொடுக்கலனாக்கா இன்னும் வெரி குட் அப்படின்னாரு. என்னப்பா எப்படி சொல்றீங்க அப்படின்னாக்கா, அப்போ வேற எதையோ பெட்டராக கொடுக்க போறாருன்னு நினச்சிக்கோ அப்படி சொன்னதா ஒரு நிகழ்ச்சி. அந்த மாதிரி எது நடந்தாலும் சரி நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய பார்வையை அந்த லட்சியத்தில் வச்சுக்கிறோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுவார், லட்சியம் இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரம் போல, அது ஓடினாலும் ஓடாவிட்டாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. என்ன அற்புதமான ஒரு வார்த்தை! இந்த பேட்டரி போட்டிருக்கு, அது ஓடுது, இந்த ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த செகண்ட் ஹேண்ட் மட்டும் ஓடிட்டு இருக்கு. மினிட்டு அவர் அதை ரெண்டையும் எடுத்துட்டாக்கா என்ன புரிஞ்சுப்பீங்க? அதை பார்த்து ஓடுது, ஆனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? மனித வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. லட்சியத்தை வச்சுக்கிட்டு முன்னேறணும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். பிறப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், 10 மாதம் கணக்கு தான். அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட வருது. பட் அதை எப்படி நாம் யூட்டிலைஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரோம், ஹவு பெட்டர் வி ஆர் கம்மிங் அவுட். சிறப்பு ஒவ்வா செய்தொழில்னாக்க நாம் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக ஹவு வி ஆர் கண்டக்டிங் அவர் செல்ஸ், இதை கரெக்ட் பண்ணிட்டாக்க நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி மகான்களுடைய வாழ்க்கையை அப்பப்போ பார்க்கணும். இதுலேருந்து நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டாக்க we are utilizing every minute of our life. நம்ம வாழ்க்கையை பயன்படுத்திக்கிறோம். ஸோ அதுக்காக அதுவும் இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு பஞ்சமே கிடையாது மகான்களுக்கு. இப்போ அமெரிக்காவில் எத்தனை மகான்கள் பிறந்திருக்காங்க? கூகுளில் போய் தேடி பாருங்க. இந்தியாவில் எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க? தமிழ்நாட்டிலேயே நாயன்மார்கள் 63 பேர், ஆழ்வார்கள் 12 பேர். அதை தவிர வேற யாரோ இருக்காங்க. மகாராஷ்டிரா போனால் அங்கே தனியா, பீகார் போனால் அங்கே தனியா, உத்தரப்பிரதேஷ் போனால் அங்கே தனியா, வெஸ்ட் பெங்கால் போனால் காளிகிட்ட பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அவ்வளோ லெஜெண்டரிஸ் இந்தியாவில். பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடுன்னு பாரதியார் அதனால தான் பாடினார். சாமிஜி அதனால தான் சொன்னார், வெரி டஸ்ட் இஸ் ஹோலி டு மீ அப்படின்னு சொன்னார். இது டஸ்டி கண்ட்ரி தான், பட் இருந்தாலும் இது ஹோலி அப்படின்னு சாமிஜியே சொல்லியிருக்கிறார். அவ்வளோ மகான்கள் அவங்க வாழ்க்கையை படித்து அதுலேருந்து சில பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா கூட போதும், நிச்சயமாக அவங்களே நம்மளை கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மகான் தான் நம்முடைய சுவாமி விஞ்ஞானானந்தர். யாருடைய திதி பூஜாவை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருந்தார். அவர் எப்படி இருந்தார்?
பிறந்தது அதெல்லாம் வந்து நீங்கள் புக்கு பார்த்து படிச்சீங்க. என்ன அவங்க போதிச்சாங்க அதுதான் நமக்கு முக்கியம். சின்ன வயசுலேருந்தே உண்மையில் பற்று, சத்தியத்தில் பற்று, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம எல்லாருமே இதை கற்றுக்கணும். ராமரை பற்றி சொல்கிறப்போ வால்மீகி முனிவர் சொல்லுவார், he is the personification of சத்தியம் அண்ட் ஆர்ஜவம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஸ்லோகமே இருக்கு. உண்மை, நேர்மை, இதனுடைய பர்சனாலிட்டி யாருன்னாக்கா இந்த ராமச்சந்திர பிரபு அப்படின்னு வால்மீகி முனிவர் சொல்லுவார். உண்மை இருந்தால் நேர்மை வரும், நேர்மை இருந்தால் உண்மை வரும். ரெண்டும் வந்து ரெண்டு டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் திங் அப்படி வச்சுக்கலாம். இவருக்கு சின்ன வயசுலேருந்தே சத்தியத்தில் பற்று. எப்படி அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து அந்த சத்தியத்தில் பற்று வருது? நமக்கு வயசானதுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் வரல இல்லையா? உண்மையா சொல்ல போனா வள்ளுவர் சொல்லுவ, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடை. யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? வள்ளுவர்னு ஒருத்தர் பிறந்தார் தமிழ்நாட்டில், அது தெரியும் இல்லையா? ஞாபகம் இருக்கு, புத்தகத்தை ஒழிஞ்சு பாருங்க. ஒரு வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நல்லபடியா டீப்பா நல்லா கத்துக்கிட்டாக்கா 7 ஜென்மத்துக்கு அது வருமா. அதனாலதான் சில குழந்தைகள் சின்னதுலேயே மியூசிக்ல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. இந்த சச்சின் டெண்டுல்கர் வந்து 2 வயசுலேயே பேட்டை தூக்கிட்டு நிற்கிறான். கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது அந்த வயசுல, பேட்டை தூக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறான். எப்படி? பாஸ்ட் கர்மா. இந்த நல்லதெல்லாம் கத்துக்கிட்டே வந்தாக்கா உண்மை பேசணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும், அது ஒரு இம்ப்ரெஷனா இருக்கும் உங்க மனசுக்குள்ள. அடுத்த ஜென்மாவில் நீங்க வந்து உங்களுக்கே தெரியாம உண்மையை பேசுவீங்க. அது பிராக்டிஸ் பண்ணணும். சின்ன சின்ன விஷயத்துல எது எதுல முடியுதோ, முடியாத இடத்துல ஏதோ கொஞ்சம் போய் சொல்லுங்க, பரவாயில்ல, சாஸ்திரமே சொல்லியிருக்கு. பட் எங்கெங்க தேவையில்லையே, ஏன்னாக்கா நமக்கு அந்த மாதிரி பிராக்டிஸ் ஆயிடுச்சு. வாயில வந்து அப்படியே சொல்லிட்டு போறோம், மறந்துடுறோம். சுவாமி பூதிஷானந்த மகாராஜ் 12வது பிரசிடென்ட், மகாத்மா, அவர் பிரசிடென்டா இருக்கிறார். அப்போ குரு மகாராஜ் திதி பூஜா வருது. மோஸ்ட் ப்ராபப்ளி 95, 96 அப்படின்னு நினைக்கிறேன். குரு மகாராஜ் ஜெயந்தி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சண்டே வந்து அங்கே பப்ளிக் உற்சவம் நடத்துவாங்க வேலுமட்டில். வேலுமட் போனவங்களுக்கு தெரியும், நிறைய கூட்டம் வரும், பெரிய மீட்டிங் நடக்கும், பாட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீச் எல்லாம் நடக்கும். மார்னிங் டு ஈவினிங் நடந்துகிட்டு இருக்கோம். பெரிய பந்தெல்லாம் போட்டு அந்த கங்கைக்கு பக்கத்தில் நல்லா இருக்கும் அது. அந்த இன்சார்ஜ் ஒரு சாமி முந்தின நாள் ஈவினிங் வந்து நமஸ்காரம் பண்ண வந்திருக்கிறார். இவர் கேட்குறார், மீட்டிங் எல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சா? எல்லாம் ஆயிடுச்சு மகாராஜ். பந்தல் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு போச்சா? இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, பண்ணுறாங்க, நைட்டெல்லாம் முடிச்சிருவாங்க மகாராஜ். வெரி குட். நிறைய பேர் வருவாங்க, சேர்ஸ் எல்லாம் தேவைப்படுமே, சேர் எல்லாம் வந்துருச்சா? சேர் எல்லாம் வந்துருச்சு மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் போயிட்டார். சாதாரணமாக உபதேசம் செஞ்சு வெளியில் போக மாட்டார். ஈவினிங் காலையில் தான் போகிறதும் 9 மணிக்கு சன்லைட் வந்து, எனக்கு ஹெல்த் ரொம்ப டெலிகேட். அன்னைக்கு என்ன ஆச்சோ தெரியாது, ஒரு சேவக்கை கூப்பிட்டு சலோ போய் பார்த்துட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு வீல் சேரில் உட்காந்து வச்சுட்டு அந்த சேவகை என்கிட்ட சொன்னார். அப்படியே தள்ளிட்டு அந்த பந்தல் இருக்கிற இடத்துல போய் பார்த்தா ஸ்டேஜில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. சேர் எதையுமே காணும், காலியா இருக்கு. பெரிய பந்தல் போடுவாங்க, காலியா இருக்கு. உதிஷானந்த மகாராஜ் கோவப்பட மாட்டார். சச் அ வண்டர்ஃபுல் சோல். கூலா கேட்கிறார் சேவக்கிட்ட, ஹேய், அந்த சாமி சேரெல்லாம் வந்துருச்சு அப்படி சொன்னாரு, என் கண்ணுக்கு தெரியல, உன் கண்ணுக்கு தெரியுது. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. அந்த சேவை என் கண்ணுக்கு தெரியல மகாராஜ். ஓ, அப்போ ஏன் அந்த மாதிரி சொன்னார் அவரு? சரிவா, கொஞ்ச நேரம் கழிச்சு வருமோ என்னமோ அப்படி சொல்லிட்டு அப்படி திரும்பி வர்றப்போ ஆக்சிடென்டலி அந்த சொன்ன சாது அந்த பாதையில வந்துட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியாது, மாட்டிப்போம். அவரு கூப்பிட்டு, என்னப்பா சேரெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னேன், இன்னும் ஒண்ணுமே காணுமே அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த சாது சொல்றார், அது வந்துடும் மகாராஜ், சொல்லியிருக்கு. அப்போ புத்திசாலி ஒரு வார்த்தை சொன்னார், வந்துருச்சுன்னு சொல்றதுக்கும் வந்துடும் அப்படி சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் உனக்கு தெரியாதா? நம்ம வாழ்க்கையில கூட நாம அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? செல்ஃப் அனாலிசிஸ் வேதாந்தத்துல ரொம்ப முக்கியமான பங்கு. Am I doing correctly? Honestly? இது அப்பப்போ செக் பண்ண நமக்கு நல்லது. குருதேவர் பார்த்து நான் எப்படியோ பண்ணிட்டே போவேன்னாக்க எங்க ஆனஸ்டி இல்லையோ குருதேவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார்.
இந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்து 8 வயசுலேருந்து உண்மையில அவ்வளோ பற்று. இன்னொரு தடவை எனக்கு ஞாபகம் வருது, ஏன்னா இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து விஞ்ஞானந்த மாறதை பற்றி நீங்கள் புக்கில் கூட படிச்சுக்கலாம், மனசில் வர்றதை சொல்கிறேன். 2005 ஜனவரி 1 இந்த பேலுமட் போனவங்களுக்கு தெரியும். பேலுமட்டுக்கு முன்னாடி இந்த ஜிடி ரோடு பக்கத்தில் வந்து ஒரு ஆர்ச் புதுசாக இப்போ கட்டியிருப்பாங்க. அதை ஓப்பனிங் பண்ணணும். சாமி ரங்கநாதாஜி மகாராஜ் போய் ஓப்பன் பண்ணணும். ஜனவரி 1, அது வின்டர் சீசன். ஜிஎஸ் மகாராஜ் வந்து முதல் நாள் காலையில் வந்து சொல்லிட்டு போயிட்டார், டுமாரோ மார்னிங் ஐ ஷுட் கம் மகாராஜ். ரங்கநாதாஜி கேட்குறாரு, வாட் டைம் ஷால் வி கோ? 9:30 we can start. ஓகே, முடிஞ்சு போச்சு, ஃபைனல். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்லேருந்து பார்த்தா வெதர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்த நாள் காலையிலெல்லாம் பார்த்தா 6-7 மணிக்கெல்லாம் பார்த்தா ஒரே இது பனி, ஸ்மாக் அப்படிம்பாங்க. வெறும் பனி இருந்தாக்கா அதுக்கு பேர் ஃபாக், ஸ்மோக் அண்ட் ஃபாக் இருந்தாக்கா ஸ்மாக் அப்படிம்பாங்க. டெல்லியிலையும் கல்கத்தாவிலையும் தான் வரும், ஏன்னா அவ்வளோ போக இவங்க விடுற போக. அப்புறம் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, பஸ் இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் சேர்ந்து ஒரே திக்காக இருக்குது. ஜிஎஸ் மகாராஜ் ஃபோன் பண்ணி ரங்கநாதாஜியோட செக்ரட்டரிக்கு சொல்கிறார், ஏய் தம்பி, வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த வெதரில் மகாராஜா அழைச்சிட்டு போக வேண்டாம், ஒரு 1/2 மணி நேரம். ஏன்னா அது ஒன்றும் பெரிய டெம்பிள் ஃபங்க்ஷன் கிடையாது, சும்மா அந்த ஆர்ச் சும்மா ஒரு ரிப்பன் கட்டி விட்டுருப்பாங்க, இதை வெட்டிட்டு ஒரு ஆரத்தி காட்டணும், தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் கிடையாது, நத்திங் ஃபார்மல். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வேணால் போகலாம், மறைச்சிட்டு சொல்லு அப்படின்ட்டார். அவர் சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டார். அவர் ஹீ இஸ் ஃப்ரீ, யார் மகாராஜா ஃபேஸ் பண்ணுவாங்க? ஸோ நான் அங்கே போயிட்டு ஏதோ மெடிசன் கொடுத்துட்ருக்கேன். அப்போ அந்த செக்ரட்டரி சாமி வந்தார். அப்போ மணி வந்து 9:10 9:15 டைம் ஆகிடுச்சு. ரங்கநாதாஜி பார்த்துட்டு, எஸ் ஹி இஸ் கம்மிங், எஸ் ரெடி அப்படின்னு கேட்குற பார்த்தோன்னே. அப்போ அந்த செக்ரட்டரி சாமி சொல்கிற, மகாராஜ் வெளியில் வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது, ஜனங்களும் வந்திருக்க மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணால் போகலாமா அப்படின்னு கேட்டார். ரங்கநாதாஜி ஒரே கேள்வி கேட்டார், வாட் டைம் ஐ டோல்ட் தெம்? 9:30, நவ் இட் இஸ் 9:20, ஸ்டார்ட் அப்படின்ட்டார். வேறு பேச்சே கிடையாது. உடனே அவ்வளோதான், அவர் சொன்னது தான், அதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு. உடனே நான் சட்டையை கொண்டு வந்து போட்டேன், இது பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கார் நிற்குது, கார் எப்போ ரெடியாக இருக்கும். காரில் போய் உட்காந்துட்டார். கார் போகிறத பார்த்துட்டு உடனே ஜிஎஸ் மகாராஜ் ஃபோன் பண்ணி அவர் அங்கேருந்து அடித்து பிடிச்சி கிளம்பி வந்து, மற்ற ட்ரஸ்டீஸு பெரிய பெரிய சாதுக்கள் எல்லாம் கிளம்பி வந்து, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் காரில். ஜன்னலேருந்து அந்த கதவுலேருந்து அப்படி கண்ணாடியிலேருந்து பார்த்தாக்க பிரசிடண்ட் மகாராஜ் கார் அங்கே வந்து அவர் மட்டும்தான் போவார், வேறு யாரும் போக மாட்டாங்க. ஸோ அது தெரியும் எல்லாருக்குமே. அங்கேருந்து தூரத்திலேருந்து காரை பார்த்துட்டு அவங்கவுங்க ஓடி வர்றாங்க, சாதுக்கள், டிவோட்டிஸ் எல்லாரும். அப்புறம் அங்கே போயிட்டார் கரெக்டாக. அப்படியே க்ளவுடியாக தான் இருந்தது, பட் ஸ்டில் தொப்பிப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அவன். ஆல் ப்ரொடெக்ஷன் கிவன். அவர் போனார். அங்கே போய் பார்த்தாக்கா எல்லாரும் வந்துட்டாங்க, நிற்கிறாங்க. ஹியூஜ் க்ரௌட் அதுக்குள்ளே சேர்ந்துருச்சு. ரிபனை வெட்டினார், ஆரத்தி காமிச்சார், ஒரு 10 பேருக்கு மட்டும் ஸ்வீட் கொடுத்துட்டு கிளம்பி வந்துட்டார். 10 மணிக்கெல்லாம் ரூமுக்கு வந்தாச்சு. சட்டை எடுத்துகிட்டு உட்காந்துருக்கிறார். செக்ரட்டரி சாமி வந்தப்போ, யூ டோல்ட் நோபடி வில் பி தேர், சோ மெனி பீப்புள் வேர் தேர். ஞாபகம் வச்சுட்டு வேறு கேட்குறேன், சோ மெனி பீப்புள் வேர் தேர். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்கா, கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறது அதுதான் உண்மை. அப்படி செய்யலைன்னாக்கா we are insulting சரஸ்வதி தேவி. நாக்கு யாருடைய ஸ்தானம்? சரஸ்வதி தேவி. அவ கோச்சுப்பா, அவ கோச்சுக்கிட்டாக்கா இங்கே காலி ஆகிடும் மேலே. அதனால தான் நமக்கு மறந்து போகிறது, மனசில் நிற்க மாட்டேங்குது. இதெல்லாம் எதுக்குனாக்கா, இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். பயப்படாதீங்க. உண்மையை நாம் ஃபாலோ பண்ணுறதில்ல, நம்ம சொல்கிற வார்த்தைகள் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றதில்லை. ஸோ உண்மையை ஃபாலோ பண்ணணும். அது இவருக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது. ராமகிருஷ்ணன் சொல்லுவார் இல்லையா, கலியுகத்தில் உண்மை பேசுவதே தவம். அவ்வளவு மகத்துவம் இருக்கு உண்மைக்கு. நம்ம ஒரு சாது சொல்லுவார், சத்தியஸ்வரூபியான பகவானை சத்தியம் இல்லாமல் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்பார். அமுதமொழிகளில் ஒரு பாட்டு வரும், எளிமையே வடிவான இறைவனை எளிமை இல்லாமல் எப்படி பார்ப்பாய் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதை இந்த சாமி சொல்லுவார், சத்தியஸ்வரூபியான பகவானை சத்தியம் இல்லாமல் எப்படி பார்க்க முடியும்? அவன் ஒருத்தன் சொல்றான்,
புது வருஷத்துலேருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்படியா, வெரி குட். ஆனால் எந்த புது வருஷம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற. எப்போ வேணால் வச்சுக்கலாம். ஆஃப்டர் 50 years ஆல்சோ வி கேன் கீப், இல்லையா? 2050லேருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன்னாக்கா அது வரைக்கும் இருப்பானா இல்லையா தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறது பிரச்சனையே பிரயோஜனமே கிடையாது. எனிவே, ஸோ அந்த மாதிரி இவருக்கு அவங்க அம்மா, இவர் செய்யாத ஒரு தப்புக்காக விஞ்ஞானந்த மகாராஜுடைய அம்மா வந்து திட்டினாங்க. நான் செய்யலை 3 தடவை சொன்னார். அந்த அம்மா கேட்கல, பூணூலை எடுத்துட்டார். நான் உண்மை சொல்லலை அப்படின்னாக்கா இந்த பூணூல் போடுறதுக்கான தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றார். என்ன ஒரு ஸ்ட்ரென்த் பாருங்க. 12 வயசு பையன். நிறைய பேர் பூணூல் போட்டு எவ்வளவு தப்பு எல்லாம் பண்ணிட்டு இருப்போம்ல. ஸ்மால் திங்ஸ். ஒரு பெரியவர் சொல்லுவார், நாம் மலை தடுக்கி விழுவதில்லை, சிறு கல் தடுக்கி தான் விழுகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். சின்ன சின்ன விஷயத்துல தான் நம்ம கோட்டை விடுறோம். விவேகானந்தர் தான் சொல்லுவார், ஒரு கிரேட் பர்சன், பெரிய மனிதரை புரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அவர் சொல்லுவார், ரொம்ப ஸ்டைலிஷா சொல்லுவார், வாட்ச் அ மேன் டூ ஹிஸ் மோஸ்ட் காமன் ஆக்ஷன்ஸ், they indeed will tell about the greatness of that person அப்படிம்பார். இந்த சின்ன சின்ன விஷயத்துல நாம என்ன பண்றோம் அதை பார்த்தா மனசு எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கு, எவ்வளவு வசந்திருக்கு அப்படின்னு தெரியும். இது சின்னதான தூக்கி போடு அப்படி சொன்னாக்க we are not giving importance. பெரியதுலையும் விட்டுருவோம். ரங்கநாதன்ஜி ரூமை விட்டு வெளியில வர்றப்போ அங்க ஏதாவது ஒரு ஃபேன் சுத்திட்டு இருந்தா கூட அப்படிம்பார். ஏன் வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த காலம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பிரம்மச்சரியா சேர்ந்தப்போ என்கிட்ட சொல்லுவார், அப்பப்போ சாப்பாடு கூட சரியா கிடைக்காது அப்படின்பா. அப்படிலாம் இருந்து கஷ்டப்பட்டவங்க இப்ப கிடைக்குதுங்கிறதுக்காக அப்படியே விட்டாக்க குருதேவருக்கு துரோகம் பண்றோம். இது அவங்களுடைய கான்செப்ட். See this, nobody is there, put off அப்படிம்பார். அதனால ஒரு வர்றாருனாக்க நம்ம பசங்கள்லாம் அலர்ட்டா இருப்பாங்க. இருக்கணும், அவருக்காக இல்லை, நமக்காக இருக்கணும். அது உண்மை. ராமகிருஷ்ணன் வர ஆரம்பிச்சிட்டார் விஞ்ஞான் மகாராஜ். ஒரு சமயம் என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் வரவே இல்லை பார்க்கறதுக்கு. அப்புறம் ஒரு நாள் வந்தப்போ ராமகிருஷ்ணன் கேட்டாராம், என்னப்பா இப்பெல்லாம் வர்றதே இல்லை அப்படின்னு. அங்கேயும் உண்மையை சொல்றார் விஞ்ஞான் மகாராஜ், வர படிக்கல சாமி. 16-17 வயசு பையன் வர படிக்கல சாமி. இவர் ஷாக் ஆயிடுச்சு. இவரெல்லாம் எதிர்காலத்துல வேலை பண்ண போறேன், என்னடா இது இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு. பட் அவர் ஒன்றும் வெளியில காட்டிக்கல. அவர் சொல்ற, அப்படியா, சரி பரவாயில்ல, மெடிடேஷன் கரெக்டா பண்றியா அப்படின்னு கேட்டார். எனக்கா மெடிடேஷன் பண்ணிட்டே வந்தா இங்க வரணும் இல்லையா, வந்துடும், அதையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும். மெடிடேஷன் கரெக்டா பண்றியா அப்படின்னு கேட்டார். அங்கேயும் உண்மையை சொல்றேன், செய்கிறேன், ஆனா ஒன்றும் செய்ய முடியல, மனசு கண்ட்ரோல் இல்லை. நம்மள மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க, கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. அப்படியா, சரி வா அப்படி சொல்லிட்டு நாக்க நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பீஜ மந்திரத்தை எழுதினார் ராமகிருஷ்ணர். அதை எழுதுறப்போ இவருக்கு வந்து மனசு அப்படியே வந்து அந்த குண்டலினி சக்தி மேலே வருது. இவரே he could feel. பஞ்சவடியில் போய் தியானம் பண்ணு அப்படி சொல்லிட்டு அப்படியே தள்ளாடிட்டே போனாராம், விழுந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி. எவ்வளவு நேரம் உட்கார்ந்தார் தெரியாது. அப்புறம் முழிப்பு வந்து பார்த்தாக்கா ராமகிருஷ்ணன் வந்து முதுகை வந்து தடவிட்டு இருக்கிறார். மா நெமேசு நெமேசு அப்படிங்கிறார், கீழவா கீழவா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். வா, இந்த சாதாரண மனுஷனுக்கு இவ்வளவு பவர் இருக்கா அப்படின்னு நினைச்சார். இதை கேட்குறப்ப நமக்கும் ஒரு ஆசை வரும் இல்லை, நமக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிறார். விஞ்ஞான் மகாராஜாவும் தேவலாம், நல்ல மனுஷன். நாம அந்த மாதிரி இல்லை, நமக்கு தானே உதவி தேவை இல்லை. இப்போ மெடிசின் யாருக்கு கொடுக்குறீங்க, ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கா நோயாளிகளுக்கா? அப்போ நாம் எல்லாருமே நோயாளிகள் தானே, நமக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார் கேள்வி வரலாம் இல்லை. தமிழ்ல ஒரு செய்தி உண்டு, பாத்திரம் வரைந்த பிக்ஷை ஈடு. எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. கொடுத்தா இப்போ ஒரு 20 வயசு பையன் அப்பா கிட்ட வந்து, அப்பா எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னாக்கா வாங்கி கொடுப்பார். அதை பார்த்துட்டு அவனுடைய தம்பி 10 வயசு பையன், அப்பா எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னாக்கா வாங்கி கொடுப்பாரு. he has to rise up to that level இல்லையா? அதை போல நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கிட்டே வந்தாக்க அவருடைய அருள் தன்னால வரும். அதை வந்து நாம வச்சுக்கணும். பாத்திரம் வரைந்த பிக்ஷையிடு அப்படி சொல்லுவாங்க. இன்னொரு தடவை ஒரு டிவோட்டி ராமகிருஷ்ணர் பார்க்க வந்தார். இப்பவே டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் எடுத்துக்கிறேன்.
ராமகிருஷ்ணர் வந்து பார்க்க வந்தார். இந்த பேசிக் குவாலிட்டிஸ் நாம தெரிஞ்சுக்கிட்டாக்க கதை எப்போ வேணால் நீங்கள் படிச்சுக்கலாம். பேசிட்டு அந்த அன்பர் வந்து போகிறார். அப்போ நான் கிளம்புறேன் சாமி அப்படின்னப்போ ராமகிருஷ்ணன் கேட்டார், மறுபடியும் எப்போ வருவேன்? உடனே அவர் சொன்னார், நாளைக்கு 3 மணிக்கு வருவேன் அப்படின்னு. சரி வா அப்படின்ட்டார். அடுத்த நாள் 3 மணிக்கு இவர் ராமகிருஷ்ணன் உட்காந்துக்கிட்டு இருக்கார், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த ஆளை காணும். சொல்றார், என்னப்பா அவன் வரேன்னு சொன்னா வரவே இல்லை அப்படின்னு. அவரை நம்ப முடியாது அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்லிட்டார். எனக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்தலை. இதை விஞ்ஞான்மார பக்கத்துல இருந்து பார்க்குறார். அப்புறம் 2-3 நாள் கழிச்சு அந்த ஆள் வந்தாராம். வந்த உடனேயே ராமகிருஷ்ணன் கேட்குறார். ராமகிருஷ்ணன் ஏன் இதை கேட்குறாருனாக்கா, நாட் டு ஹர்ட் தேர் ஃபீலிங்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, உண்மை எப்பவுமே எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்குமா? பயங்கரமாக கசக்கும் இல்லை? ஆனால் கசப்பு தான் உங்களுக்கு மருந்து. நல்ல ஞாபகம் வச்சுங்க. இன்னொன்று கூட ஞாபகம், எந்த சாமி உங்களை நல்லா திட்டுறாரோ அங்கே போங்க. இதுங்க சீரியஸாக ஒருத்தர் சொல்வார், உங்ககிட்ட நல்லா ஆனந்தமாக அழகாக பேசுகிற சாமிகிட்ட போகாத, ஏமாந்துருவேன். எந்த சாமி வந்து நேரத்துக்கு வரலன்னா திட்டுறாரோ அங்கே போ, நீ உருப்படுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஆரோக்கிய பவனில் இருந்த சாமி. நமக்கு இந்த சாமி எப்போ பார்த்தாலும் கோச்சிருச்சேன், மோசமான சாமி அப்படின்னு. நம்மகிட்ட இருக்கிற மோசத்தை போக்குறது வந்த சாமி மோசமான சாமி. சார் ராமகிருஷ்ணன் சொல்ற, என்னப்பா வரல, உன் பொண்டாட்டி என்ன சட்டையை பிடிச்சி இழுத்தாளா அப்படின்னு கேட்கிறார் ராமகிருஷ்ணன். அந்த ஆளை பார்த்து அந்த ஆள் ஷாக் ஆயிடு. எனக்கு ஆக்சுவலி எதிர் தான் நடந்திருக்கு. இது விஞ்ஞான்மார். அப்புறம் அந்த ஆள் தனியாக வந்துட்டு, குருதேவர் எப்படி என் வீட்டில் நடந்தது தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு விஞ்ஞான்மாரது வந்து ஆச்சரியப்பட்டு போறார். அங்கே எங்கேயோ நடந்திருக்கு, கரெக்டாக சொல்றாரு அப்படி. அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டார், அவர் பல வருஷமா உண்மையே பேசிட்டு இருக்கிறார் ராமகிருஷ்ணர். இப்போ என்ன ஆச்சு, அவர் பேசுறதெல்லாம் உண்மையா இருக்கு. அதனால தான் இந்த மகான்கள் கிட்ட போய் வந்து பழைய காலத்தில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது அதெல்லாம் எதுக்குன்னாக்கா அவங்க சொன்னா நடந்துரும். மகாராஷ்டிராவில் ஏகநாதர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர்கிட்ட ஒரு அம்மா போய் கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு ஆயிடுச்சு. அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு குழந்தை பிறக்கலனாக்கா அது ஒரு பெரிய சாபக்கேடு. இப்போ கல்யாணமே பண்ணிக்கிறதுல நிறைய பேர் குழந்தை எங்கேயோ பெற்றுக்கிறது சொசைட்டியில் வந்து ஒதுக்கி வைப்பாங்க. ஸோ அந்த அம்மா போய் ஏகநாதர்கிட்ட, பெரிய டிவோட்டி, கிருஷ்ணர்கிட்ட பேசுவார் அவர். ஏகநாதர் விட்டல் கிட்ட, எனக்கு குழந்தையே இல்லை, நீங்கள் கொஞ்சம் விட்டலிட்டு சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து சொன்னாலும். இவர் பார்த்துட்டு சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு அந்த அம்மா வந்தப்போ, நான் விட்டல்கிட்ட பேசினேன், நீ நிறைய பாவம் பண்ணியிருக்கியும் போன ஜென்மாவில், இந்த ஜென்மாவில் வந்து உனக்கு குழந்தை பிறக்கிறது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அம்மா பயங்கர வருத்தம். ஐயோ, சமுதாயத்தில் இருக்கிறவங்களாம் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி போயிட்டான். அப்புறம் இவர் ஏகநாதர் வந்து இந்த தீர்த்த யாத்திரை போயிட்டார். 2 வருஷம் கழிச்சு திரும்பி வர. ஏன்னா அப்பெல்லாம் வந்து நடந்து தான் போகணும், இல்லை அங்கேருந்து காசி போகணும்னாலே அதே வந்து 10 மாதம் 12 மாதம் ஆயிடும். 2 வருஷம் கழிச்சு வந்து ஊருக்கு வந்தப்போ அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ண வராங்க. இந்த லேடி வந்தால் ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்தான். இவருக்கு பயங்கர ஆச்சரியம். சரி தத்து எடுத்துருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏது இந்த குழந்தை அப்படின்னாக்கா, எனக்கு பிறந்தது சாமி. அப்படியா, விட்டல் என்கிட்ட அப்படி சொன்னா, இவளுக்கு குழந்தை கிடையாது இந்த ஜென்மாவில். இல்லை, நீங்கள் போனதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு இன்னொரு மகான் வந்தார், அவர் பேர் எனக்கு தெரியாது, அவர் காலில் போய் விழுந்து இந்த மாதிரி கெஞ்சினேன், கடவுள் அருளால் உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னார், 10 மாதம் கழிச்சு இவன் பிறந்தான். அப்படியா, அப்போ என்னை விட பெரிய மகானா, யார் அது அப்படின்னு இவருக்கு ஒரு டவுட். அப்புறம் விட்டல்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன கண்ணா இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னப்போ விட்டல் சொன்னானா, நீ என்கிட்ட என்ன கேட்ட, அந்த அம்மாவுக்கு ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு கேட்டேன், காரணத்தை நான் சொன்னேன், அவளுக்கு குழந்தைய கூட நீ சொல்லவே இல்லையே, அவன் சொன்னா அதனால கொடுத்தேன். ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ் பாருங்க. ஸோ மகான்கள்கிட்ட போய் நம்ம கேட்டு அவங்க கொடுத்துருவாங்க. பிகாஸ் அவங்க சொல்றது பலிக்கும், பலிக்கிறத சொல்லுவாங்க, சொன்னது பலிக்கும். ராமகிருஷ்ணன் அந்த மாதிரி சொன்னது அப்படியே, எது சொன்னாலும் பேசுவதெல்லாம் உண்மை அப்படிங்கிற உண்மையை விஞ்ஞான்மாரர் புரிஞ்சுக்கிட்டார். இன்னொரு தடவை இவர் வந்து நிறைய இங்கிலீஷ்லாம் படித்தவர், என்ஜினியர் விஞ்ஞான்மாரர். ராமகிருஷ்ணன் போய் கேட்குறார், டாக்கூர் இந்த ஹேகல், காண்ட் இவங்கெல்லாம் வந்து வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ், நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும் இங்கிலீஷில், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. அவருக்கு பெங்காலியே படிக்க தெரியும். ஹேகலாவது காண்டாவது யாருக்கு தெரியும்? சாமி கிட்ட கேட்டிருந்தா, சாமிஜி கிட்ட கேட்டிருந்தா அவர் எஸ் அப்படிம்பாரு. ராமகிருஷ்ணனுக்கு பெங்காலியே தெரியாது. அவர்கிட்ட போய் இந்த ஹேகல், காண்ட் இவங்களெல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னாக்க ராமகிருஷ்ணன் உடனே சொன்ன,
அந்த குப்பையெல்லாம் தூக்கி போடு அப்படிங்கிறார். வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து ஹேகல் காண்ட்லாம் வந்து ஒரு பெரிய இவங்க, அவங்க அவ்வளோ மரியாதை. பட் ராமகிருஷ்ணன் உண்மையை சொல்ற, அந்த குப்பையெல்லாம் தூக்கி போடு, அதெல்லாம் மண்டையில் போடாத அப்படி சொல்லிட்டு சொல்றார். அது எல்லாமே அறியாமையின் படைப்புகள் அப்படி சொல்றார். ஏன்னாக்க இன்டெலெக்சுவல் ஜிம்னேஷியம் அப்படின்னு சாமிஜி ஒரு வார்த்தை சொல்வார். இது எல்லாமே இன்டெலெக்சுவல் ஜிம்னேஷியம். நம்ம இந்தியாவில் கூட நிறைய பேருக்கு இதை படிச்சுட்டு இதுலேயே சுற்றிட்டு இருப்பாங்க. ஃபாரின் பிலாசபர் அப்படி சொல்லலையே அப்படின்னு. இங்கே பெரிய பெரிய ஞானிகள் என்ன சொன்னாங்க அதை விட்டுருவோம். நம்ம வீட்டில் வந்து புதையல் இருக்கு, 10 குடம் தங்கம் இருக்கு, அதை பற்றி கவலைப்படாம பக்கத்து ஊரில் ஒருத்தங்கிட்ட 1 குடம் தங்கம் இருக்கு, அதை பற்றி பெருமையாக பேசுகிற மாதிரி இது. நம்முடைய பெருமை நமக்கே தெரியாமல் இருக்கு. அதான் அவர் சொன்ன, இதெல்லாம் அறியாமையின் படைப்புகள். கடவுளை பற்றிய ஞானம் எதிலும் இதுவரை எழுதப்படவில்லை, அது அனுபவத்துக்குரியது அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொன்னார். அன்னையோட விட்டார் விஞ்ஞானம். எஸ், இனிமே இவங்க சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வந்தது. உபனிஷத் கூட சொல்லும், நாயமாத்மா பிரவச்சனேன லப்ய ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன அப்படின்னு சொல்லுவார். இந்த ஆத்மா நிறைய பிரவச்சனம் கேட்கறதுனால, பேசுறதுனால, மேதாவித்தனம் கூடுறதுனால வராது, அதனுடைய அருளால் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குருவோட அருள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிட்டார். இன்னொரு தடவை கேள்வி கேட்கிறார் ராமகிருஷ்ணன்கிட்ட, ஐயா கடவுளுக்கு உருவம் உண்டா? இது வந்து அப்போ ஒரு பெரிய கேள்வி அந்த காலகட்டத்தில். ஏன்னாக்கா இப்போ இங்கிலீஷ் பீரியட், கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எல்லாம் வந்து அவங்க தத்துவத்தை அதிகமாக சொல்லிகிட்டே இருக்காங்க. இங்கே இந்தியாவில் இருந்த இங்கிலீஷ் படித்தவங்களாம் அதை கேட்டுட்டு, எஸ் இட் இஸ் லாஜிக், ஹிந்து மதத்தில் ஒன்றும் இல்லை, கல் வச்சுருக்கான், கட்டையை வச்சுருக்கான், அதை போய் கும்பிடு அப்படிங்கிறோம். நம்புற மாதிரியே இல்லை. அந்த கல்லாவது பேசுறது நம்மகிட்ட நாம தான் போய் கதறிக்கிட்டே இருக்கோம். அப்படியே உட்காந்து குருதேவர் பார்க்க அப்படியே உட்காந்து, நீங்கள் மாலை போட்டாலும் பாராட்டே இல்லை, போய் கதறினாலும் ஆன்சர் இல்லை. ஸோ ஹிந்துக்கள் அந்த மாதிரி திங்க் பண்ணி அந்த பக்கம்லாம் கொஞ்சம் நிறைய பேர் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ராமகிருஷ்ணனுடைய பீரியட்ல. கடவுளுக்கு உருவம் உண்டா? ராமகிருஷ்ணன் சொன்ன, உருவமும் உண்டு அருவமும் உண்டு, இரண்டையும் கடந்தும் இருக்கிறார், எல்லாமாக இருக்கிறார். இது வேதம் சொல்லக்கூடிய தத்துவம். இவர் சொல்லுவார், கிருஷ்ணர் சொல்லுவார், உத்தம புருஷஸ்துவன்ய பரமாத்மியுதாகிருதா யோ லோகத்ரயமாவிஷ்ய விபர்த்தியவியை ஈஸ்வரஹா அப்படி சொல்வார். அழகான ஸ்லோகம். உத்தம புருஷோத்தம யோகத்தில் வரும் இந்த இது. உத்தம புருஷன், அதாவது இந்த பார்க்கக்கூடிய உலகம் க்ஷர புருஷன். க்ஷர அப்படின்னாக்க அழியக்கூடிய. உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அக்ஷர புருஷன். இதை ரெண்டையும் தாண்டி பரமாத்மா உத்தம புருஷன் அப்படின்னு சொல்லி அந்த சாப்டர்ல வரக்கூடிய தத்துவத்தை இங்க சொல்ற. உருவம் உண்டு. இப்ப நமக்கெல்லாம் உருவம் இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு இல்லையா? அதனாலதான் கண்ணாடி போய் பார்த்து டை எல்லாம் அடிச்சுட்டு, இல்லை ஒருத்தர் வந்திருக்கிற வீட்டுக்கு 7 வயசு பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. வேர் இஸ் யுவர் ஃபாதர்? ஃபாதர் இஸ் டையிங். டையிங் யூ ஆர் சிட்டிங்? நோ நாட் டையிங் ஹிஸ் ஹேர் அப்படின்னு சொல்றான். ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணிக்கிறோம்? உருவம் இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஏதாவது உருவம் இருக்கா? பார்க்குறோமா? நாம இருக்குன்னு நம்பிட்டு இருக்கோம். அது அருவம். இதையும் தாண்டி இதுக்கெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடியது உத்தம புருஷன் அப்படி சொல்றார். அந்த தத்துவத்தை இவர் சொல்றார். உருவமும் உண்டு அருவமும் உண்டு, இரண்டையும் கடந்தும் இருக்கிறார். இது சொல்றப்ப எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த இன்சிடென்ட்லாம் நீங்க எங்கேயும் படிக்க மாட்டீங்க. பூனாவில் ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி வந்துட்டு ஹிந்துக்களை வந்து அப்படியே மயக்கிட்டு இருக்கார், பேசுறார். என்ன சொல்றார்? வாங்க உங்க கணபதியை எடுத்துட்டு வாங்க. ஏன்னா அந்த பக்கம் கணபதி வர்ஷிப் ரொம்ப பாப்புலர். எங்களுடைய கடவுளையும் எடுத்துட்டு வரோம். இயேசுடைய ஒரு பிளாஸ்டிக் பொம்மை, கணபதி வந்து கல். இதோ இங்க குளம் இருக்கு, ரெண்டையும் தூக்கி போடுவோம், எது மிதக்குதோ அவர் தான் உயர்ந்த கடவுள், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போட்டா எது மிதக்கும்? பிளாஸ்டிக் மிதக்குது. பார்த்தீங்களா, எங்க கடவுள் தான் உயர்ந்தவர்னாக்கா நம்ம ஜனங்களும் அதிபுத்திசாலிகள் இல்லையா? ஆமா, அவங்க வெள்ளக்காரன். இன்னும் அந்த மோகம் நமக்கு இருக்கு. ஐயோ, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட இப்ப கூட நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆமா, அவன் சொல்றது கரெக்டு தான், அப்போ அந்த சாமி தான் பெரிய சாமி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அங்க வந்தார் வினோபா பாவே, காந்தியனுடைய ஒரு ஃபாலோ பண்ணக்கூடியவர். அவர் பார்த்துட்டு இந்த மனுஷன் நம்ம ஆளுங்களெல்லாம்
திசை திருப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாதர் எனக்கு ஒரு டவுட்டு, ஒரு டெஸ்ட் முடிஞ்சு போச்சு, இன்னொரு டெஸ்ட்டும் பண்ணலாம் வாங்க. 2 பேரை இறக்கி பிள்ளையாரையும் இயேசுவையும் தூக்கிட்டு, என்ன டெஸ்ட்? இல்லை ஜல பரீட்சை முடிஞ்சு போச்சு, அக்னி பரீட்சை பண்ணுவோம், 2 பேரையும் தூக்கி அக்னியில் போடுவோம், யார் வர்றாங்களோ அவங்க தான் உண்மையான கடவுள் அப்படின்னு அவங்க போயிட்டான். சில சமயம் புத்திசாலிகளாக கூட நாம இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உருவமும் உண்டு அருவமும் உண்டு, இரண்டையும் கடந்தும் இருக்கிறார், எல்லாமாகவும் இருக்கிறார் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொன்ன உடனே இவருக்கு எல்லா டவுட்டும் போயிடுச்சு. அப்போ கேட்குறார், அப்போ விஞ்ஞான மகாராஜ் கேட்குறார் ராமகிருஷ்ணன், அப்போ இந்த கட்டில், இந்த பாத்திரம், இந்த செவரு, இந்த சொம்பு இதெல்லாம் கூட கடவுளா? அவர் சொல்ற, எல்லாமே கடவுள் அப்படின்னு சொன்னாராம். அந்த சில பேர் சொல்றப்போ இது இது உண்மை நமக்கே படும். அது உள்ளத்திலேருந்து வர்ற வார்த்தைகள். அதுலேருந்து விஞ்ஞான மகாராஜுக்கு ராமகிருஷ்ணன் எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்னு அவரே எழுதுறார். அன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்டேன், எல்லாமே உண்மை அப்படின்னு சொன்னார். அன்னிலேருந்து அவர் வார்த்தையில எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை வந்தது அப்படின்னு அவரே எழுதுறார். இதே மாதிரி இந்த ரமண மகரிஷி ஒருத்தன் சிமெண்ட் ஸ்லாப் மேலே உட்காந்துட்டு, பார்க்குறதெல்லாம் கடவுளா சாமி, இந்த மரம் கூட கடவுளா அப்படின்னு கேட்டான். அவர் குச்சி வச்சுட்டு நடந்துட்டே வர்றார். மரத்தை பற்றி ஏன் பேசுகிற, நீ உட்காந்துருக்க சிமெண்ட் ஸ்லாப் அதுவும் கடவுள் தான் அப்படி சொன்னார். பிகாஸ் he could see the consciousness behind. நம்ம கண்ணுக்கு தெரியல இல்லை? அவருக்கு பீச்சில் உட்காந்துட்டு நல்லா விபூதி பூசிட்டு வந்திருக்கிறார். இன்னொருத்தன் வந்துட்டு கேட்குறான், எதுக்கு இது சுண்ணாம்பு அடிச்சிருக்கீங்க அப்படின்னு. கடவுளுடைய பிரசாதம் இது போட்டிருக்கீங்க. கடவுள் இருக்காரா? எஸ் இருக்கார். எங்க காட்டுங்க. என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த நேரம் பார்த்து ஒரு 12 வயசு பையன் சுண்டல் வித்துக்கிட்டு வந்தானா. டேய் தம்பிங்க வா, கடலை பார்க்குறியா? ஆமாம். அவன் நினைச்சான் சுண்டல் வாங்க போறான்னு நினைச்சிட்டு அவன் வந்திருக்கான். கடலை பார்க்குறியா? பார்க்குறேன். ஆகாயத்தை பார்க்குறியா? பார்க்குறேன். இவரை பார்க்குறேன்? பார்க்குறேன். என்ன பார்க்குறேன்? பார்க்குறேன். கடவுளை பார்க்குறியா? கடவுளை அப்போ கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னான். ஆமாம் அந்த பையன். உடனே இவர் விபூதி, தம்பி இப்போ நீ பதில் சொல்லு. ஆகாயத்தை பார்க்குறியா? பார்க்குறேன். கடலை பார்க்குறியா? பார்க்குறேன். என்ன பார்க்குறியா? பார்க்குறேன். இவரை பார்க்குறியா? பார்க்குறேன். இவருடைய மூளையை பார்க்குறியா? இல்லை. அப்போ இவருக்கு மூளை இல்லை அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் கதைகள். ஸோ ராமகிருஷ்ணன் சொன்ன வார்த்தையை கேட்டு, எஸ் இட் இஸ் ட்ரூ, அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது அப்படின்னு அவரே எழுதுறார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. 8 மணி ஆயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு டீச்சிங், அதை கேட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வர முயற்சி பண்ணுவோம். ஒரு டிவோட்டி போய் கேட்குறார், சுவாமி ஆனந்தமாக வாழ நமக்கு என்ன தேவை? என்ன தேவை? நிறைய பணம் வேணும் இல்லை? எக்கச்சக்கமாக பணம் இருக்கு, உடம்புல வியாதி இருக்குன்னாக்கா ஆனந்தமா இருக்கும்? நல்ல அது மட்டும் இருந்தா போதுமா? இவர் சொல்ற ஆனந்தமாக வாழ நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்ற, விஞ்ஞானமாக அறிவும் உள்ளமும் இணைந்த வாழ்க்கை தான் ஆனந்தம் தரும். இது ஒரு நல்ல கான்செப்ட். இது எப்படி அப்படின்னு அவர் கேட்கிறார். அவர் சொல்ற, உள்ளத்தின் பணி அன்பு செய்வது, அறிவின் பணி உண்மை இல்லாததை புரிந்து கொள்வது. அழகான விளக்கம் இது. வேறுபாட்டை அறிவது, அன்பும் விவேகமும் நம்மிடம் இணைந்து வாழ்த்தால் ஆனந்தம் தான் அப்படி சொல்ற. சங்கராச்சாரியர் சொல்வார், நித்திய அனித்திய வஸ்து விசார விவேகா அப்படின்னு சொல்வார். எது நித்தியம் எது அனித்தியம் இதை புரிஞ்சுக்கிட்டு எதை பிடிச்சிக்கணும்? எது நித்தியம் எது அனித்தியம் இந்த விசாரணை பண்ணிட்டு எதை பிடிச்சிக்கலாம்? நித்தியத்தை பிடிச்சா நீங்க நித்தியம் ஆவீங்க, அனித்தியத்தை பிடிச்சா மறுபடியும் வந்து போயிட்டே இருப்பீங்க இல்லையா? வள்ளுவர் சொல்லுவார், நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை அப்படிம்பார். நில்லாத உலகத்தை நிலையானது அப்படின்னு நினைச்சிட்டு அது பின்னால போனாக்க புல்லறிவு அப்படிங்கிறார். விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய அறிவு கடைத்தரமானது அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். இதுதான் விஞ்ஞானம் சொல்றார், நிரந்தரமானது எது, நிரந்தரம் இல்லாதது எது, இந்த வேறுபாட்டை அறியக்கூடிய விவேக புத்தி வேணும். எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு செலுத்தணும். இந்த ரெண்டுமே இருந்தா போதும். அன்பும் விவேகமும் நம்மிடம் இணைந்து விட்டால் வாழ்க்கை ஆனந்தம்தான் அப்படி சொல்லி நமக்கும் ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட விஞ்ஞான் மகாராஜ்
1838 வருஷம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மத்தியானம் 3:30 மகாசமாதி அடைஞ்சார் அலகாபாத்தில். அப்புறம் கொண்டு போய் ஜலசமாதி பண்ணாங்க அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில் வருது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அந்த ஏப்ரல் 25 அதே டேட்டு கிட்டத்தட்ட அதே டைம் 3:20 அப்போ தான் சுவாமி ரங்கநாதாஜி மகாராஜ் மகாசமாதி அடைஞ்சார் 2005. ரெண்டும் கோயின்சிடன்ஸ் மாதிரி இருக்குது. சேம் டேட், ஆல்மோஸ்ட் சேம் டைம். அவர் 3:20, அவர் 3:30. அவர் என்கிட்ட ஒரு நாள் ஒரு இன்சிடென்ட் சொன்னார், அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆஃப்டர் சன்னியாசா நான் அலகாபாத் போனேன், விஞ்ஞான் மகாராஜை பார்க்கணும்னு சொல்லிட்டு. நான் அப்போல்லாம் இவ்வளோ ட்ரெயின் அதெல்லாம் கிடையாது. நான் ஏதோ ஒரு ட்ரெயின் பிடிச்சி மத்தியான நேரம் போய் சேர்றேன். 2:30 மணியோ 3 மணி எப்படி இருக்கும் அலகாபாத் வெயில் எல்லாம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வெயில் காலத்தில் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, அப்புறம் தான் சென்னையவே வந்து நீங்கள் பாராட்டுவீங்க. அப்படி கொளுத்தும் அங்கெல்லாம் நார்த் இந்தியாவில். லூ அப்படிம்பாங்க. நான் போயிட்டு எங்கேயோ விசாரிச்சு, அப்போ பைசாவும் கிடையாது, ஒரு ரிக்ஷாவை பிடிச்சி ஆசிரமத்துக்கு போகிறேன். கேட்டு கொஞ்சமாக திறந்துட்டு யாரையுமே காணும். சின்ன ஆசிரமம் அது, இப்போ கூட ரொம்ப பெரிய இடம் கிடையாது அலகாபாத். கேட்டில் போய் நுழைஞ்சிட்டு இப்படி போகிறேன். தூரத்தில் விஞ்ஞான் மகாராஜ் நின்றுட்டுருக்கிறார். பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணேன். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் பேலூர் மட் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் விஞ்ஞான் மகாராஜ் வந்து, இந்த வெயில வந்திருக்கே, சாப்பிட்டியா? ஒன்றுமே கேட்கல. இஸ் இட் வெரி குட், டேக் தட் வாட்டர் அண்ட் கோ அவே அப்படின்னு சொல்கிறார். ரங்கநாதன்ஜி என்கிட்ட சொன்னார். ஸோ டேக் தட் பைப், டேப் வாட்டர் அண்ட் கோ அவே அப்படின்னாரு. எனக்கு அந்த காலத்தில் வச்சு சாப்பாடு போகிறது கூட பணம் கிடையாது. இது எதுக்கு சொன்னார்னாக்கா, அப்போ அவங்க வந்து ஒன்றும் அதிகம் கவலைப்படாமல் மனசு முழுக்க கடவுள்கிட்டே கொடுத்துருந்தாங்க. ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது. ஒரு தடவை அங்கே அலகாபாத்தில் உட்காந்து ஜபம் பண்ணுறப்போ தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு காட்சி கிடைக்குது. ராமகிருஷ்ணன் மடியில் சாமிஜி உட்கார்ந்துருக்கிறார். இது என்ன காட்சி இது அப்படி சொல்லிட்டு மனசு சரியில்லை, இன்னும் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் பேப்பரில் பார்த்தாக்கா, சாமிஜி மகாசமாதி அடைஞ்சிட்டார் ஜூலை 4, 1902. அந்த நியூஸ் வந்தது. ரொம்ப இடிஞ்சு போனார் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில் இன்சிடென்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஏதோ கொஞ்சம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சின்ன சின்ன குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலையும் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுவோம். தோற்று போகிறது சகஜம். தோற்று போயிடும்னு பயந்துகிட்டே இருக்கிறது வேண்டியதில்லை. தோற்று போகிறது ஓகே, தோல்வியை ஒத்துக்கிட்டு மறுபடியும் முயற்சி செய்ய ஆரம்பிக்கணும். செஞ்சால் உண்மையை நோக்கி நாம் போவோம். நல்ல உயர்ந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு மகான்கள்லாம் எப்போவுமே தயாராக இருக்காங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலம் இந்த பாதையில் வெற்றி அடைய நாம் முயற்சி செய்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.